ஹலோ! இன்னைக்கு நம்ம ஜேகேக்கு தான் ஒரு 2 ஷாட் பார்க்க போறோம். சிஇஓ ஹஸ்பண்ட். ஓகே. நாம இப்ப அப்படியே ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸோ வாயேன் எப்படிப்பட்ட டைப்னா, எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவா. ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவா. எதனா லிட்ரலா அவளால எவ்வளோ தூரம் இறங்கி ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ, அவ்வளோ ஹெல்ப்புமே பண்ணுவா. அந்த அளவுக்கு ஒரு கைண்ட் ஹார்ட்டட் சோல். அவ வந்து ஒரு நார்மல் கம்பெனியில டிஎல்லா ஒர்க் பண்ணியிருந்திருப்பா. அவளுக்கு வந்து அங்க 70K சேலரி. ஸோ அப்படி இருக்கப்போ, அவளுக்கு வந்து ஜியான்ஸ் குரூப்லேருந்து ஒரு ஆஃபர் லெட்டர் வந்து வந்திருக்கும். இங்க வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு. ஸோ அவளும் அங்கே போய் ஜாயின் பண்ணியிருப்பா. அப்படி ஜாயின் பண்ணப்போ வயனுக்கு என்ன ஆயிருக்கும்னா, அங்கே ஏசிஓன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் லியா. லியாக்கு வயனை பார்த்தாலே பிடிக்காது. ஏன்னே தெரில. ஸோ அங்கே டிஎல்லா இருந்தால் என்ன? இங்கே வந்து நீ டிஎல்லா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ நார்மலா மற்ற ஸ்டாஃப் மாதிரி ஒரு டிஎலுக்கு கீழே வேலை செய். அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ வயனுக்கும் வந்து சரி ஓகே. அங்கே நம்ம 70,000 வாங்கணும். இங்கே 80,000 சம்பளம். அது போதாதா? அங்கே டிஎல்லா இருந்தே நான் 70 தான் வாங்கினேன். இங்கே 80 கிடைக்குதுன்றப்போ எனக்கு இதே ஓகே. அப்படின்ற மாதிரி வயன் வந்து ஜாலியாக விட்டுட்டாங்க. ஸோ இப்படி தான் அவங்க டேஸ் போகுது. அவங்க ஜாயின் பண்ணி 4 மந்த்ஸ் ஆச்சு. இந்த நாள் வரைக்கும் அவங்க ஜங்குக்கு பார்த்ததே கிடையாது. ஓகேயா? இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சு மியா எந்திரி மியா 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 என்னடி வயன் வேணும்? எழுந்துருடி மியா. ஏன்? நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். போய் தொலைடி. பார்த்தியா போய் தொலை சொல்லிட்டு. சரி 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 அப்படின்னு மியா அப்படியே கண்ணை கசக்கிட்டு எந்திரிச்சு உட்கார்றா. இவங்க 2 பேரும் ஒரு ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்காங்க. ஓகே. வயனுக்கு அப்பா அம்மா கிடையாது. ரீசெண்டாக தான் இறந்துருப்பாங்க. ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி இறந்துருப்பாங்க. மியாவுக்கு பிறந்ததுலேருந்தே அப்பா அம்மா கிடையாது. இவங்க டேட் அண்ட் மாம் இறக்குறதுக்கு ஒரு 1 இயர் முன்னாடி, லைக் ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி மியாவை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி மியாவும் வயனும் அப்போ தான் 2 பேருக்கும் வந்து தெரியவே வந்திருக்கும். ஸோ மியா இவங்க ஃபேமிலியில் சேர்ந்து நெக்ஸ்ட் இயரே வந்து அவளோட மாம் அண்ட் டேட் இறந்ததுனால வயனுக்கும் மியாவுக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய பிரச்சனை அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இருந்த சொந்த வீடு இதெல்லாம் வந்து எப்படி எப்படியோ ரிலேட்டிவ்ஸ் மூலயமா கையை விட்டு போயிருந்திருக்கோம். அப்புறமா வேறு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணி லைக் சியோலேருந்து புசான் வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸில் வந்து இப்போ ஸ்டே பண்ணியிருக்காங்க. 2 பேரும் வெவ்வேறு ஹாஸ்பிட்டல்ஸ். மியா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. வயன் வந்து ஐடி ஃபீல்ட். ஓகேயா? ஸோ 2 பேரும் வந்து ஒர்க் போகிறாங்க. மியாவுக்கு வந்து இன்றைக்கி ஆஃப் டே. ஸோ அவள் வந்து வீட்டில் நல்லா தூங்கிட்டுருக்கா. வயனுக்கு வந்து அவள் தூங்குறத பார்த்தா லைட்டாக டென்ஷன் ஆகிருக்கும். அதனால வந்து மியாவை எழுப்பி அவளை நல்ல தூக்கமே போகிற அளவுக்கு தெளிவாக ஆக்கிட்டு மேடம் கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டே இருக்க வழியில் பார்க்குறா ஒரு லேடி முன்னாடி இந்த வீல் சேர் தள்ளுவாங்கள்ல, அதில் வந்து ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. பின்னாடி இருந்து ஒருத்தவங்க தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்கள காரில் ஏற்றுறாங்க. அவங்க ஏறுறப்போ பேக் வந்து கீழே மிஸ் ஆகிடுது. ட்ராலியை காரில் ஏற்றுறப்போ அவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க. ஆக்சுவலாக அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஸ்ட்ரெச்சா ஏதோ ஒன்று. சரி விடுங்க. அது வந்து கேப் டேக்கர் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பட் வெளியவே பர்ஸை விட்டுட்டு போயிட்டாங்க. வயன் அதை பார்க்குறா. வயன் அதை பார்த்ததும் ஓடிப்போ அந்த பேக் எடுத்து அந்த காரை சேஸ் பண்ணுறா. பட் முடியல. அவள் பொறுமையாக அந்த கார்டு எடுத்து பார்க்குறா. என்னடா இது அப்படின்னு. ஸோ இவங்க ஃபேமிலியாக ஒரு 10 இயர்ஸாக இங்கே தான் கொரியாவில் தான் செட்டில் ஆகியிருக்காங்க. பட் வயனுக்கு சுத்தமாக கொரியன் படிக்க தெரியாது. இப்போ தான் அன்யங்கசையோ இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தை எல்லாமே கொரியனில் எழுத தெரியும். எழுதி படிக்கிறதுலாம் வந்து மேடம்க்கு தெரியாது. நல்லா சரளமாக கொரியன் பேசுவாள். பக்கா கொரியன் மாதிரியே கொரியன் பேசுவாள். பட் அவளுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. அவள் அதில் இருக்க ஐடி தான் எடுத்து பார்க்குறா. எடுத்து பார்த்தா அதில் இருக்கிறதெல்லாம் கொரியனாக இருக்குது. ஐயோ கடவுளே ஒன்றுமே புரியலையே. சரின்ட்டு அந்த ஐடியா ஃபோட்டோ எடுத்து லொக்கேஷனை மட்டும் டேக் பண்ணி ஒரு கேப் புக் பண்ணி அந்த ஏரியாவுக்கு போகிறா. போயிட்டு அண்ணா ஒரு நிமிஷம். என்னம்மா? எனக்கு சொல்ல போகணும். இந்த பேக் இது வீட்டுள்ள இருக்கவங்கள்துன்னு நினைக்கிறேன். எங்கே நில்லுமா, உள்ளெல்லாம் போகக்கூடாது. நான் இதை காமிச்சு கேட்டுட்டு சொல்கிறேன். ஓகே மேம் சொல்லுங்கள் அப்படின்னு செக்யூரிட்டி வந்து கேமரா வழியாக உள்ளே இருக்கவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்காரு. ஒரு பர்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னு கொண்டு வந்திருக்காங்க. அது நம்மளோட பர்ஸா இல்லை? ஆக்சுவலி யார் கொண்டு வந்திருக்கிறது? மேம் ஒரு பொண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே அவங்கள உள்ளே அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டியும் உள்ளே போங்க மேம் அப்படின்னு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அப்பா இத்தே பெரிய வீடா சாமி! பெரிய பணக்கார பம்பளை தான் போலியே.
ஆனால் என்ன பர்ஸில் காசு கூட இல்லை. சரி விடு விடு நமக்கு எதுக்கு அப்படின்னு அவள் உள்ளே போகிறா. அந்த வீல் சேர் தள்ளிட்டு போயிருந்துருப்பாங்கள்ல, அவங்க தான் வந்து பர்ஸ் வாங்குறாங்க. அந்த வீல் சேரில் உட்காண்ட்ருந்த லேடி அங்கே தான் இருக்காங்க. ஒயினை பார்க்குறாங்க. அவங்க ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டாக ஒயின் போகும், அது ஸ்லிப்பாகி அவங்க காலில் விழுது, லைட்டாக சிந்திருக்கும். ஒயின் அப்போ தான் அவங்கள க்ராஸ் பண்ணுறா பேக்கை கொடுத்துட்டு. அதை பார்த்ததும் ஒயினுக்கு வந்து ஐயோ பார்த்துங்க அப்படின்னு பட்டுன்னு கீழே உட்காந்து அவள் கழுத்தில் ஒரு ஸ்கார்ஃப் போட்டிருப்பா. ஒயினுக்கு எப்போவுமே ஸ்கார்ஃப் போடுற பழக்கம் இருக்குது. பிகாஸ் டஸ்ட்டு வந்ததுன்னா கவர் பண்ணலன்னா மேடம் நல்லா ப்ரீத் பண்ண முடியாது. ஓகே, ஒரு ஹெவி டஸ்ட்டோ இல்லை சடனாக ஒரு கார் ஸ்பீடாக பூசினா கூட அவளால் அது வந்து பேர் பண்ண முடியாது. ஸோ அவள் வந்து ஒரு கிளாத் எடுத்து அவள் மூக்கை மூடி பொறுமையாக ப்ரீத் பண்ணால் தான் அவளால் ப்ரீத் பண்ண முடியும். அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது மேடம்க்கு. அதனால் வந்து அந்த ஸ்கார்ஃப் வச்சு அவங்க காலை வந்து இப்போ துடைச்சிட்ருக்கா. அவள் ஸ்கார்ஃப் ஏன் யூஸ் பண்ணுறான்னு நான் சொன்னேன். ஓகே, அதை துடைச்சிட்டு பார்த்து பிடிச்சிருக்க கூடாதா அப்படின்றா. அந்த லேடிக்கு அப்படியே ஒயனை பார்த்தது கண்ணு கலங்குது. என்ன ஆச்சு, வலிக்குதா அப்படின்னு காலை தேய்க்கிறா. இல்லைம்மா எனக்கு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, பேக்கெல்லாம் இப்படி கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது தெரியாதா? என்ன உங்கள் பேக்கில் காசு இல்லை, அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கலாம். அவங்க லைட்டாக சிரிக்கிறாங்க. அங்கே கேர்டேக்கர் நிற்கிறாங்க. அந்த கேர்ளுக்கு இந்த மேடம் சிரிக்கிறத பார்த்ததும் ஒரு மாதிரி, இவங்களுக்கு சிரிக்கலாம் வருமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பார்த்துட்ருக்கா. ஸோ தட் ஒயின், சரி ஆண்டி நான் போகவா, பத்திரம் இப்படிலாம் சிந்தக்கூடாது சரியா? சரிம்மா. இப்போ தான் அவங்களோட 2வது பையன் இறங்கி வரான் கீழே. அவன் பேர் வந்து ஜங்சுக். ஓகே, அவர் கீழே இறங்கி வராரு. இறங்கி வரப்போ கரெக்டாக அவங்க அம்மா ஓகேம்மா அப்படின்னு இருப்பாங்க. மாம் மாம் இப்போ நீங்கள் பேசுனீங்களா மாம் மாம்? அவங்க அப்படியே அவனை பார்த்துட்டு மண்டையை மட்டும் ஆட்டுறாங்க. ஸோ தட் ஒயன், என்ன இப்படி கேட்குறீங்க, வீட்டில் இருக்கீங்க, அவன் பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லை என் அம்மாவுக்கு இந்த ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து எங்ககிட்டலாம் பேசுகிறதே இல்லை, அப்படியே அமைதியாகிட்டாங்க. ஓ அப்போவா, ஏன் என்கிட்ட மட்டும் பேசுகிறீங்க? உன்னை பார்த்தது பேசணுன்னு தோணுச்சு அதான். ஓ அது சரி. சரி ஆண்டி நான் கிளம்புறேன், பாய். ஒரு நிமிஷம். சொல்லுங்கள். இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட எடுத்துகிட்டு போறியா? புரியல. இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு போறியா? வான் அப்படியே அவளோட வாட்ச் டைம் பார்க்குறா. ஆண்டி நான் இப்போ கிளம்புனா தான் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போக முடியும். ஆஃபீஸ் ஸ்கூல் மாதிரி. ஸோ நான் போயே ஆகணுமே. லேட்டாக போனால் என் சிஇஓ பெண்டு நிமித்திடுவார். அப்படியா? அது என்ன ஆஃபீஸ்? அது இந்த ஜான்ஸ் குரூப் தெரியுமா? கரெக்டாக அவள் இதை சொல்கிறப்ப தான் ஜேகே மேலேருந்து இறங்கி வரான். ஜான்ஸ் குரூப்பா? ஜேகே அப்படின்னு நின்று யார் அம்மா வாய்ஸ் கேட்குது அப்படின்னு மனுஷன் ஃப்ரோஸ் ஆகிட்டான். மனுஷன் அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாருக்கிட்டையும் பேசுறதே நிறுத்தியிருப்பாங்க. ஸோ தட் இவனும் சிரித்து பேசணுன்றதே மறந்துப்பான். பிகாஸ் அவன் ஜாலியாக பேசுகிறது அவங்க அம்மா கிட்ட தான். அவங்க இப்படி இருக்கவே அவனுக்கு வந்து அதை பேசணும் சிரிக்கணும், யார் சிரிக்கிறத பார்த்தா கூட எரிச்சலாக ஆகுது ஜேகேக்கு இப்போலாம். அந்த மாதிரி மாறிட்டான். ஸோ இப்போ அவங்க அம்மா பேசுகிறதுக்கு ஏதோ ஜேகே அப்படியே படிக்கட்டுலேயே நின்றுட்டாங்க, கண்ணெல்லாம் கலங்கி போய். ஜான்ஸ் குரூப்பில் ஒர்க் பண்ணுற? ஆமாம். அது ஸ்கூல் மாதிரி இருக்கா? ஆமாம். லேட்டாக போனால் கது சாத்திடுவாங்க தெரியுமா? என்ன சொல்கிற? ஆமாம், எங்கள் சிஓ செம்ம ஸ்ட்ரிக்ட்டு. லேட்டாக போனால் கது சாத்திடுவாங்க. கரெக்டாக நாங்கள் எல்லோரும் உள்ள 9:30 இருக்கணுமா, அந்த மனுஷன் தான் 10 o'clock வருவார். அது வரைக்கும் எல்லோரும் வெளியே நிற்கணும். இதில் வேறு டைம் வாரியாக பிடிச்சிட்டு வரான். நீ லேட்டாக போனது இல்லையா? ஆஹா, நாங்கள்லாம் டான டைமுக்கு இருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்களா உங்கள் பர்ஸ் கொடுக்கறதுக்கு நான் இங்கே வந்தேன். இப்போ நான் கிளம்புனா கூட ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே உள்ளே போய் உட்காந்துதான். அப்போ பாருங்கள் நான் அவ்வளோ சீக்கிரம் கிளம்புவேன். அது சரி, பயங்கர டாக்கட்டிவ் நீ. எனக்கு பேச ரொம்ப பிடிக்கும். வாய் மூடணுன்னா தான் கஷ்டம். பேச ஆரம்பிச்சா பேசிகிட்டே இருப்பேன் ஆண்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஓகே ஓகே சரி நான் போவா? தாத்தா உன்னை கூட கொஞ்ச நேரம் இருந்தால. ஆண்டி இப்போ தானே சொன்னேன், அது ஸ்கூலு, லேட்டாக போனால் திட்டுவாங்க. இன்னைக்கு ஒரு பாஸ் உன்னை திட்ட மாட்டார். என்ன பாஸ் உங்கள் பையன் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு பக்கத்தில் நிற்கிற ஜங்சுக்கை பார்த்து மேடம் கண்ணை காட்டுறாங்க. அப்படி இல்லை,
இன்னைக்கு உங்கள் பாஸ் என்ன திட்ட மாட்டார். சரி 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 சொல்லுங்கள், நான் அவங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஈக்குவலாக முட்டி போட்டு அவங்க கையை டைட்டாக பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஜேகே எட்டி பார்க்குறான். நான் என்ன விடு, நீ சொல்லு, ஏன் அவங்க பாஸ் சிடுமூஞ்சின்னு சொல்கிற? நான் சிடுமூஞ்சின்னு சொன்னேன்னா என்ன? ஆமாம் சொன்னியே. அப்படியா? ஆனாலும் அப்புறம் சிடுமூஞ்சி தான். ஸோ நான் சொல்லனாலும் சொன்னாலும் அதான் கரெக்டு. நீ பார்த்துருக்கியா அவன் பாஸை? நான் இப்போ தான் ஒரு 4 மாதம் ஆச்சு அங்கே சேர்ந்து. ரொம்பலாம் இல்லை. அப்படியா? ஆமாம் 4 months தான் ஆச்சு. ஆனால் அவரை பற்றி எல்லாம் பேசுவாங்க பாருங்கள், அவ்வளோ பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? அவர் ரொம்ப நல்லவராம். பழைய ஸ்டாஃப்லாம் சொல்லுவாங்க அவர் எப்போவுமே சிரிச்சுட்டே இருப்பார், இப்போ தான் ரீசெண்டாக ஏதோ ரீசனால் உருன்னே இருக்கார் அப்படின்னு. புது ஸ்டாஃபுக்கெலாம் கேர்ள்ஸுக்கெலாம் அவரை ரொம்ப பிடிக்கும். தூரமாக நின்று சைட் வைப்பாங்க. பாய்ஸ்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. யாராவது சிரித்து பேசணுன்னாலே அவர் இருக்காத இடமா பார்த்து தான் போகணுமா. இதெல்லாம் எங்கள் ஆஃபீஸில் பேசுவாங்க. உன் பாஸை பற்றி உன்னோட ஒப்பீனியன்? எனக்கு என்ன ஒப்பீனியன்? நான் அதில் அவரை பார்த்ததில்ல, அவர்கிட்ட எதுக்கும் திட்டு வாங்கினதில்ல, ஏதோ ஒரு விஷயமாகவும் பேசினதில்லை. அப்புறம் அவரை பற்றி எனக்கு எப்படி தெரியும்? மற்றவங்களாம் சொல்லுவாங்க, நம்ம அப்படியே நம்ம காதில் வாங்கிக்க வேண்டியதுதான். ஆஹா சரி சரி, உனக்கு உங்கள் பாஸை பார்க்கணுன்னு ஆசை அப்போலாம்? நீங்கள் என்ன, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக அவரை பார்க்காத வரைக்கும் நல்லது. அவரை பார்த்தா நான் திட்டு வாங்கிட்டே இருக்கணும். ஏற்கனவே அவரை பார்க்காமலே நான் ஊர்பட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கேன் அந்த ஏசிஓ கிட்ட. இதில் ஏசிஓனா அசிஸ்டண்ட்டு சிஓக்கு அடிச்சு சேர்ப்பேன். ஏசிஓனா என்னன்னு எனக்கு தெரியாதா? அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்க வந்தேன். அதுவா ஆண்டி, அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்? ஏன்னா அந்த பொண்ணு என் பாஸ் லவ் பண்ணுது. அப்படியா? ஆமாம், அந்த மனுஷன் வேறு ஊருன்னே இருக்காரா, அதனால் அந்த பொண்ணு நல்லா கரெக்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். நான் எங்கே பேசி பேசி கவுத்துற போகிறேன்னு பயம் வந்துடுச்சு. அதான் என்னை பார்த்தாலே பயப்படுறா. ஜேகேயோட அம்மா அப்படியே வயனோட கை டைட்டாக பிடிச்சிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்ன சொல்கிற நீ? ஆமாம், இது அரசல் பொருசெலாம் இதுவும் என் காதுக்கு வந்த நியூஸ் தான், நானாக சொல்ல. ஓகே சரி சரி. ஆக்சுவலாக ஆண்டி, அந்த பொண்ணுக்கு என்னை பார்த்தா ஏதோ ஒரு இது. நான் சேர்ந்ததுலேருந்தே அவளுக்கு என்னை பிடிக்கவே இல்லை. பல ஆஃபீஸில் நான் டிஎல் ஆகணும் தெரியுமா? ஆனால் இங்கே வந்து நான் ஒரு டிஎலுக்கு கீழே நார்மலாக ஒர்க் பண்ணுற ஆள் ஆகிட்டேன். அப்படியா? சிஓ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமே. இன்னும் நிறையா இருக்குது கேளுங்க. சின்னது, நான் பல ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஹெச்ஆராக மாறினதும் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ட்டு ஒரு 5-6 ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருந்தேன். அந்த 5-6 ப்ராஜெக்ட்ஸையும் அவள் என்னென்னமோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டா. அதில் இப்போது பயங்கரமாக ஒரு ஹிட்டு கொடுத்தது பாருங்கள், ஜியான்ஸ் குரூப் லாஸ்ட்டாக ஒரு ப்ராஜெக்டில் இந்த ப்ராடக்ட்டு. ஆமாம், இது என்னோடது தெரியுமா? என்ன சொல்கிறேன்? ஆமாம், நான் அதான் பண்ணி அவகிட்ட காமிச்சேன். மேம், இந்த ப்ராஜெக்ட் பாருங்கள், இது இப்போ இருக்க அந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னால் அவன் ஃபைலை வாங்கி தூக்கி அவள் டஸ்ட்பினில் போட்டா. நான் எடுக்கலான்னு போனேன், ஜஸ்ட் லீவ் இட், அந்த குப்பையெல்லாம் குப்பையோட்ட போட்டோம் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டா. அப்புறம் பார்த்தா 2 weeks கழிச்சு அது அவளோட ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்துடுச்சு. நீ இதை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டால, நீ ஏன் விட்டாவில்? நானா ஏன் விட்டேன்? எனக்குன்னு எதுவுமே இல்லை. அவள் ஒர்க் போகிறா. எனக்கு இப்போ வாங்குகிற 80,000 சம்பளமே ரொம்ப அதிகம் ஆண்டி. அதுலேயே நிறைய அக்கௌண்ட்லேயே கிடக்கு பேஸ்தா. வீட்டுக்கு வாடகை, அதை தாண்டி எங்கள் சாப்பாடு செலவு, இவ்வளோ தான். வேறு எதுவும் பெருசாக இல்லையே, எந்த செலவுமே இல்லை. தனியாக இருக்கவங்களுக்கு என்ன செலவு இருக்க போகுது சொல்லுங்கள்? அப்பா அம்மாவா? அது ஒரு 6 years முன்னாடி ஒரு ஆண்ட்டிக்கு ஆக்சிடெண்ட் ஆக போச்சு. அவங்க நல்ல ஸ்கார்ஃப்லாம் போட்டு பார்க்கவே இந்த பிரிட்டிஷ் லேடிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? பழைய படத்துலலாம் பிரிட்டிஷ் லேடின்னு ஒரு மாதிரி அழகு காட்டுவாங்களே, கேப்லாம் போட்டுட்டு செம்ம அழகாக இருந்தாங்க பின்னாடின்னு பார்க்க. ஆனால் அவங்க ஃபுல்லாக ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு ஃபோன் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள ஒரு வண்டி முட்டை வந்துச்சா, நான் போய் அவங்கள தள்ளி அவங்க காலில் வண்டி ஏறி போயிடுச்சு. ஆனால் எனக்கு ஏதோ ஆகிட போதுன்னு பயந்து என் அப்பா அம்மா என் பின்னாடியே ஓடி வந்தாங்க.
அந்த ஆண்டியை காப்பாத்துறேன்ற பேரில் நான் என் அப்பா அம்மாவை விட்டேன். என் பின்னாடி வந்த வண்டி அவங்க 2 பேரும் இடித்து ஸ்பாட் அவுட்டு. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் விசாரித்து பார்த்தேன், அட்லீஸ்ட் நான் காப்பாற்றின அந்த லேடியாவது உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு. அப்போது அந்த போலீஸ் சொன்னார், உன் கூட வந்த லேடி சேஃப் ஆகிட்டாங்க, அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்ததுலேருந்து என் அம்மா அப்பாவோட இறந்த நாள் அன்றைக்கெலாம் அந்த லேடியை நான் நினச்சிப்பேன். அவங்க எப்போவுமே நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அந்த லேடியை காப்பாற்ற போய் தானே உன் அப்பா அம்மா இறந்தாங்க. உனக்கு கோபம் வரலையா அவங்க மேலே? இல்லையே. ஷே, ஏன் கோபம் வரணும்? என்னால் தானே. ஒன்று நான் அவங்க எப்படியாவது போட்டுன்னு விட்டுட்டு சும்மா இருந்துருக்கணும். அது என்னால் முடியாது. அட்லீஸ்ட் என் அப்பா அம்மாவது என் பின்னாடி வராமல் இருக்கணும். அதுக்கும் அந்த லேடிக்கும் என்ன சம்மதம் இருக்குது? ஈவன் அவங்கள காப்பாற்றினவங்களுக்கு இப்படிலாம் நடந்ததுன்னு அந்த லேடிக்கு தெரியுமோ தெரியாதோ? அது சரி, தெரிய வாய்ப்பே இல்லைல்ல. ஆமாம், அவங்க கூட ரொம்ப பெரிய பணக்காரங்க போல். நாங்கள் இருந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்கள 5 மினிட்ஸில் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களாம். என்னை காப்பாற்றினால போலீஸ் சொன்னார். ஆனால் என்ன, என்னால் அவங்கள ஒழுங்காக காப்பாற்ற முடியல. அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடெண்ட்டில் பேரலைஸ்டோ என்னமோ சொன்னாங்க, மறந்துட்டேன். அந்த லேடி முகத்தை நீ கடைசியும் பார்க்கலையா? அது சொன்னனே, ஸ்கார்ஃப்லாம் கட்டி ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்க அழகாக இருப்பாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். அப்படியா? ஆமாம், அந்த லேடி ஏன் எப்போவுமே உன் அம்மா அப்பா இறந்த அன்றைக்கி நினச்சிப்பா? என் அம்மா அப்பா உருவத்தில் அவங்க வாழ்வாங்களே ஏதோ ஒரு இடத்துல. அப்படி தான் நான் நினச்சிட்ருக்கேன். என் அம்மா அப்பா 2 பேருக்கும் சேர்த்து அவங்க இன்னும் பல வருஷம் வாழணும், சந்தோஷமாக வாழணும். அப்போ நீ இப்போ யாருமே இல்லாமல் இருக்கியா? எனக்கு மியா இருக்கா. அது யார்? அவள் நான் எப்படி சொல்கிறது, என் ஃப்ரெண்ட், என் அக்கா, எல்லாமே அவள் தான். அப்படியா? நான் அவ்வளோ தான் இருக்கோம். அவளுக்கு அப்போ தான் புதுசாக ஃபேமிலின்னு நாங்கள் கிடச்சோம். ஒரு 1 இயர் முன்னாடி தான் அடாப்ட் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா என் அப்பா அப்படியே பாதியிலே போயிட்டாங்க. அப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அது இதுன்னு வந்து இப்போ தான் நாங்கள் 2 பேரும் செட்டிலாக இருக்கோம். நான் நினச்சா ஒரு வீடு கூட வாங்கிடலாம், ஆனால் எதுக்கு அப்படின்னு விட்டுட்டேன். அவளும் நிறைய சேர்த்து வச்சுருக்கா, நானும் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வருஷம் போட்டோம், இன்னும் ஒரு 4 வருஷம். எனக்கு இப்போ 25, ஒரு 30-32க்குள்ளே கல்யாணம் பண்ணிவிட்டு ஜாலியாக செட்டில் ஆகிட போகிறேன். கேக்கோட அம்மா சிரிச்சுட்டே வாயனை பார்த்துட்டே இருக்காங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? கேட்ட ஸ்டோரி வச்சு டிசைட் பண்ணிட்டீங்களா? அப்படி இல்லை, ஒருத்தவங்க பார்த்தாலே அவங்க நல்லவங்கன்னு தெரியாதா? ஆமாம்மா, நான் நல்லவதான். சரி ஆண்டி, நான் போவா? ஏன்? ஆஃப் நாள் ஆச்சு நான் இங்கே முட்டி ரொம்ப வலிக்குது. நான் ஆஃபீஸ் வேறு போகணும். ஓ சரி, எழுந்துரு அப்படின்றாங்க. அவள் எழுந்திரிக்கிறதுக்கு பக்கத்தில் நிற்கிற ஜங்ஸு கூட கையை பிடிச்சி எழுந்திரிக்கிறா. எந்திரிச்சு நின்றுட்டு, அப்பா சாமி பார்த்துங்க, இட்ஸ் ஓகே. இப்போ தான் கதை பேசிகிட்டு இருந்தேன்ல, ஒன்றுமே தெரியாது. சரி ஆண்டி, நான் கிளம்ப. கரெக்டாக இப்போ தான் ஜேகே இறங்கி வரான். அம்மாடி, உன் பேர் என்ன? வாயன் சொல்லலையா? சொன்னியா தெரியல, அதான் கேட்டேன். சரி என் பையனும் உன் ஆஃபீஸ் வழியாக தான் போவான், அவன் கூட போறியா? இல்லை நான் பஸ்ஸில் தான் போவேன். ஏன்? ஆமாம், இங்கே இருக்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என் ஆஃபீஸ்க்கு 121 ஆகும். சரி, நான் தான் பஸ் பாஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கேனே, கரெக்டாக மந்த் எண்டில் முடிஞ்சிடும். இன்றைக்கி நான் போகலன்னா ஒரு 121 வேஸ்ட்டாக போயிடும். நான் ரீசார்ஜ் பண்ணாதப்போ இந்த மாதிரி உங்கள் பையனை என்னைக்காவது நான் பார்த்தேன்னா அவர் கூட காரில் ஏறி போவேன், சரியா? சரி ஒரு நிமிஷம். நான் இதுக்கப்புறம் நான் பார்க்கணுன்னா எப்படி பார்க்குறது? இதுக்கப்புறம் உங்களை நான் பார்க்கணுன்னா நீங்கள் எப்படி என்னை பார்க்குறது? மொபைல் நம்பர் தரவா? என்னைக்காச்சும் போர் வச்சுன்னா ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்து கம்பெனி தரேன், சரியா? ஜாலியாக இருக்கும், நான் பேசிகிட்டே இருப்பேன், இங்கே கேட்டுகிட்டே இருங்க. அதுக்கு தான் கேட்குறேன். அது நான் தரேன், நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்பர் சொல்கிறா. ஜேகே அம்மா நம்பர் நோட் பண்ணிட்டாங்க. சரி பாய் அப்படின்னு அவங்க 3 பேருக்கும் தனித்தனி பாய் சொல்லிட்டு அவள் திரும்புகிறப்போ அங்கே அந்த கேர்டேக்கர் அக்கா நிற்கிறாங்க. அக்கா பாய் அப்படின்ட்டு நடந்து போகிறா.
நான் போகிறேன் மேலே மேலே பூலோகம் என் காலின் கீழே அப்படியே பாட்டு பாடிட்டே அவள் வாய்ஸ் மறையுது. ஸோ ஜேகேயோட அம்மா பயங்கரமாக அழுகுறாங்க. மாம் என்னாச்சு மாம், மாம் அப்படின்னு ஜேகே முட்டி போட்டு அவங்க கிட்ட கேட்குறான், என்ன மாம் ஆச்சு? ஆக்சிடெண்ட், என்னால் தான்டா அந்த பொண்ணோட அம்மா இறந்துட்டாங்க. என்ன மேம் சொல்கிறேங்க, அவனுக்கு காப்பாற்றினாரு என்ன தான் ஜேகே. நான் கடைசியாக கண்ணை முன்னப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டி, யுவர் சேஃப் அப்படின்னு என் கண்ணத்தில் கை வச்சு சொன்னான். ஆனால் என்னால் அவளோட மொத்த குடும்பமும் அப்படின்னு அவங்க தேம்பி தேம்பி அழுகுறாங்க. மேம் ஒன்றும் இல்லை மேம், மேம் ஒன்றும் இல்லை மேம், ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜேகே அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். ஜங்ஸுக்கும் அவங்களோட தலையை பேட் பண்ணிகிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லைம்மா, அழாதம்மா அழாதம்மா அம்மா அப்படின்ட்டு. ஸோ இப்படி இருக்கவே கொஞ்சம் அவங்கள காம் பண்ணி உட்கார வச்சதும், இனிமேல் அவள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே நம்மளால் வந்துடக்கூடாது. முதல்ல ஆஃபீஸ் போய் இல்லையா என்ன பண்ணா, அந்த ப்ராஜெக்ட் இவளோடதா அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணி அவளை கொஞ்சம் செட்டில் பண்ண ஜேகே. ஜேகே மண்டே மட்டும் ஆட்டியிருப்பான். அண்ட் ஜங்குக் அவள் இதுவரையும் லேட்டாக போனது இல்லையா, இப்போ லேட்டாக போதா நிற்பா. திட்டிடாத ஓகேம்மா, திட்டல. சரிம்மா கிளம்புறேன், இதுக்கப்புறம் பேசுவீங்கள? கண்டிப்பாக. இத்தனை வருஷம் நான் யாரை பார்க்கணும், யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தானோ அவன் என் கண்ணு முன்னாடி இப்போ தான் நான் பார்த்தேன். அப்படியே ஒரு தேவதை வந்துட்டு போன மாதிரி இல்லை அவன் வந்து பேசிட்டு போனது. ஆமாம்மா, அவள் வந்தது பேசினது எல்லாத்தையும் பார்க்க எனக்கு ஏதோ குட்டி குழந்த வந்து பேசிட்டு போன மாதிரி இருந்தது அப்படின்னு ஜங்சுக் சொல்கிறாரு. ஜேகே லைட்டாக ரொம்ப அந்த லிப்ஸ் ஓரத்தில் ஒரு கார்னரில் சீப்பு வந்திருப்போம். ஸோ ஜேகே சரிம்மா டேக் கேர், நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ஓகேடா அப்படின்னு ஜேகே கிளம்பி ஆஃபீஸ் வராரு. வயனா ஆஸ் யூஷுவல் அவளை தான் பிடிச்சிட்டாங்க. வயன் நீ லேட்டா? உண்மை காஷ் இன்றைக்கி மழை தான் வரப்போகுது, நீ வேற கடுப்படிக்காத. இவ்வளோ நாள் இவர் ஒருத்தர்கிட்ட தான் நான் திட்டுவாங்களே, இன்னைக்கு அதுவும் நடக்க போகுது. விடு விடு வயன், பார்த்துக்கலாம், என்ன பார்த்துக்கலாம். அவர் வருவார், திட்ட போகிறாரு, வாங்கிட்டு உள்ளே போக வேண்டியதான், அவ்வளோதான். திட்டு வாங்குறது எனக்கு பழகிசில்ல. ஆமாம் ஜாலியாக இருக்கும், அவர் வேறு ஹேண்ட்ஸமாக இருப்பார், குச்சமே இல்லை அப்படின்ட்டு வயன் அப்படியே நின்றுட்டே இருக்கா. கரெக்டாக கார் வந்து நிற்கிது, டோர் ஓப்பன் ஆகுது. வயன் அப்படியே பொறுமையாக மனுஷன் ஷூலேருந்து ஃபேஸ் வரையும் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டா. இவரா? ஐயோ, இவர் வீட்டுக்கு போய் இவரே சிடு முடிஞ்சுக்கிட்டு வந்திருக்கோமே. லைட்டாக அவள் வந்து சிரிக்கலாமா பயப்படலாமான்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டப்படுறா. ஜேகே அதை பார்த்துட்டே வந்துட்டு, ஜேகே கூலர்ஸ் போட்டிருக்கான். ஸோ அவன் யாரை பார்க்குறான்னு யாருக்கும் தெரியாது. ஜேகே வந்து கரெக்டாக வயன் முன்னாடி நின்றுட்டு, செக்யூரிட்டி சார் டோர் ஓப்பன் பண்ண. தப்பிச்சோம், இன்றைக்கி திட்டுல போல், ஆனால் நிற்க வச்சுருவாரோ. இதுதான் அவங்க எல்லாருக்கும் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் யாருமே லேட்டாக வரக்கூடாது, புரிஞ்சுதா? ஓகே சார். போங்க எல்லோரும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் அப்படின்னு எல்லாரும் கடற்கடன் போயிட்டாங்க. வயன் ஜேகே பின்னாடி, சார் சார் ஏதா இருந்தாலும் கேபின் வந்து பேசுவார் அப்படின்ட்டு ஜேகே விறுவிறுன்னு கேபின் போயிட்டான். வயன் அவளோட கேபின் போய் அவளோட திங்ஸஸ்லாம் வச்சுட்டு ஜேகேயோட கேபின், எக்ஸ்கியூஸ் மீ சார் கம்மிங். அது சார் நான் இன்னைக்கு லேட்டாக ஐ நோ த ரீசன், அதனால தான். அப்படியா, தேங்க்யூ ஸோ மச். நான் கூட எங்கே பார்த்தாலும் பரவாயில்ல, இவன் அங்கே இருந்தால் என்ன அப்படின்னு திட்டிட்டு இன்னொன்று பயந்தேன். சரி ஓகே இனிமேலே. அப்புறம் சார் ஆக்சுவலாக அவங்கள நான் சிறுமுஞ்சின்னு சொல்லணும்னு சொல்லலை, சிறுமுஞ்சின்னு வாய் தெரியாமல் தவறி கீழே விழுந்து தெரியாமல் வந்துடுச்சுன்னு சொல்ல வந்தேன். ஆனால் நான் சொன்னதில் தப்பு எதுவும் அது சார் அப்படின்னு அப்படியே லைட்டாக மனித அது ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காத, வெளியே போ. சாரி சார் அப்படின்னு அவள் வந்துட்டு டோர்கிட்ட, சார் என்ன இருந்தாலும் சாரி சார், 1000 இருந்தாலும் எனக்கு சம்பளம் போடுறீங்க, உங்களை அப்படி நான் சொல்லியிருக்கக்கூடாது, அதுவும் உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் அம்மாக்கிட்டே சொல்லிட்டேன், சாரி சார். ஓ அப்படின்றான். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ. சார்
இங்கே வா. சொல்லுங்கள் சார். அம்மா கிட்ட இல்லையா ஏதோ ப்ராஜெக்ட்? ஐயோ, அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் பேசாதீங்க. அதெல்லாம் விடுங்க, போயிடுச்சு, நான் பார்த்துக்கிறேன். ஏன் வேணான்னு சொல்கிறேன்? அது சார் நான் பார்த்துக்கிறேன், அது எப்படியோ போயிடுச்சு, விட்டுருங்க. அது உன் ப்ராஜெக்ட் இல்லையா அப்போது? அது என் ப்ராஜெக்ட் தான், ஆனால் எனக்கு இதை இஷ்யூவாக மாற்ற விருப்பம் இல்லை, அவ்வளோதான். ஆனால் ஏன் நீ பண்ணலாம், நான் சப்போர்ட் பண்ணுவேன். பரவாயில்ல சார், சொன்னதை செய். சார், இங்கே பாஸ் நான் தான், நீ இல்லை. நான் என்ன சொன்னேன் இப்போது? பட் அவங்க ஆல்ரெடி அது அவங்களதுன்னு சொல்லி ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சு போச்சுல்ல சார். ப்ராஜெக்டே நெக்ஸ்ட் வீக்கில் சக்ஸஸ் மீட் வச்சுருக்கீங்க. ப்ளஸ் உங்கள் ஷேர் ஹோல்டர் அப்படி இப்படின்னு எல்லாருக்குமே அது லியா பண்ண ப்ராஜெக்டாக தான் தெரியும். இப்போ போய் வயன் பண்ணதுன்னு சொன்னால் அது ஜியான்ஸ் குரூப்புக்கும் ரெப்புடேஷன் இஷ்யூவில். இவ்வளோ பெரிய கம்பெனிலேருந்து இப்படி ஒரு மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, அதை கூட கண்டுபிடிக்க முடியாத கம்பெனி அப்படிங்கிற மாட்டாங்களா? ப்ளஸ் எனக்கும் அந்த ஒரு நாள் அதுக்கு ஏற்ற அன்றைக்கி கஷ்டமாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு குடித்தா சரியாக போச்சு, அவ்வளோதான். குடிப்பியா? எக்ஸ்ட்ரீம் சார், எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி. அப்பப்போ குடிப்பேன். எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினா என்னது? எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினா தோ இன்றைக்கி உங்கள் அம்மா பார்த்தால எனக்கு சந்தோஷம். இன்றைக்கி வீட்டுக்கு போய் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நீ நான் சிவோ பார்த்தேன், சிவா அம்மா பார்த்தேன்னு சேர்ந்து போயிருந்தேன். இதான் சந்தோஷம். ஆமாம், உங்கள் அம்மா கூட இருந்தப்போ நான் ஜாலியாக இருந்தேன். அதே எனக்கு ஹாப்பி தானே. எங்கள் ஆஃபீஸ் வந்து நான் யார் கூட பேசி சிரிக்க, யாரோட பர்த்டே பார்ட்டி அப்படின்னா குடிப்பேன். அதெல்லாம் எனக்கு ஒரு ஆவரேஜ் சந்தோஷம். ஆனால் உச்சபட்ச சந்தோஷம்னா மியா அது யார்? என் ஃப்ரெண்ட், மை லவ், மை லவ். எனக்கு இந்த உலகத்தில் இருக்க ஒரே ஒரு சோல் அவள் தான். யா, அவள் பர்த்டே இந்த மாதிரி விஷயம் அப்போ தான் நான் சிரிப்பேன், ஜாலியாக இருப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு என்னோடய பர்த்டேவை விட அவளுக்கு பர்த்டே வந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அது ஏன்? அது ஒரு ரீசன். அது எதுக்கு இப்போ தெரியுங்க சார். நீங்கள் இந்த மாதிரி ஹாப்பி சேட்னு குடிப்பீங்களா? நான் நிறைய பிடிப்பேன். அது எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட். உங்கள் அம்மாவுக்கு எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு? அது அது ஒரு லாங் பேக் ஸ்டோரி, விட. சரி, ஓகே. நான் சடன் பர்த்தில் பார்த்தாலும் குடிப்பேன். ஓ, அப்போ சரி, இன்னைக்கா நம்ம சேர்ந்து பிடிக்கலாம். இப்போ நான் போவா? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், என்ன பண்ணுறேன்? என்ன? நான் ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அப்படி இப்படி ஏதோ பேசினேன். என் மனசு ஒரு செகண்ட் வேறு ஏதோ உன்னை பற்றி யோசிக்க வச்சா அப்போயே கலந்து வரலான்னு பார்க்குறேன். அப்படி தானே சார்? நான் அதை சொல்கிறேன்ல, அட்லீஸ்ட் நான் அவளை கூப்பிட்டு வான்னா பண்ணுறேன், அதுக்காச்சும் அலோவ் பண்ணேன். நான் யார் ரொம்ப அலோவ் பண்ணேன்? இப்போ தான் நான் சொன்னீங்க நீங்கள் தான் பாஸு அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டேன் எந்த டைமும், அப்படி தானே? அப்படி இல்லை. சரி, நீங்கள் ஏதோ பண்ணுங்கள், நான் போகிறேன். நில்லு அப்படின்னு அவளை நிற்க வச்சுட்டு ஜேகே லியாவுக்கு கால் பண்ணி லியாவாக வர சொல்கிறான். சார், லியா உள்ளே வந்தோட வாயினை முறைச்சிட்டா. ஜேகே அதையுமே பார்த்துருப்பா. இதை வந்த உடனே ஜேகே லியா கிட்ட அந்த ப்ராஜெக்ட் வந்து உன்னோடதா அப்படின்னு கேட்குறான். என்ன சார், நீ பண்ண அந்த ப்ராஜெக்ட் உன்னோடதா? ஆமாம் சார், என்னது தான். சரி, அந்த ப்ராஜெக்டோட 4th பேஜில் என்ன இருக்குன்னு சொல்லு. சார், அது இதை பற்றி தான் இருக்கும். ஓ, அப்படியா? இந்தா உன் ப்ராஜெக்ட், சரி, இதில் என்ன இருக்குன்னு பாரு. சார், பாருன்னு சொன்னலையா? சார், இல்லையா சார், அதை பாரு. அது அது நான் சொன்னதில்லை சார். உன் ப்ராஜெக்டில் எப்படி நீ சொன்னது இல்லாமல் போகும்? சார், அது ரொம்ப நாள் சில மறைஞ்சிருச்சு. ஓ, இவ்வளோ ₹1,00,00,000 ப்ராஜெக்ட் அவ்வளோ ஈஸியாக மறக்கிற அளவுக்கு நீ என்ன ஒர்க் பண்ணுற? சார், எனக்கு உண்மை வேணும் இல்லையா? இது உன்னோட ப்ராஜெக்டா? இல்லை சார், எந்தில்ல. யாரோட ப்ராஜெக்ட்? அது தெரிஞ்சுதாங்க சார் குப்பை நிற்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. என்ன சொன்னாலும் அதுதான் நிஜம். ஸோ யாரோ ஒருத்தவங்க உழைப்பை இவ்வளோ ஈஸியாக எடுத்து நீ இவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணுற இல்லை? இதுக்கு நீ எதுக்கு ஏசிஓவாக இருக்கணும் சொல்லு. சொல்லு, நீ அந்த இடத்துக்கு தகுதியான பொண்ணான்னு சொல்லு. சார், நீங்கள் என்ன உங்ககிட்ட தான் பேசுகிறீங்களா?
அந்த இடத்துக்கு நீ தகுதியானவனா? சாரி சார் சார் அது அது சீக்கிரமாக வளரணுன்னு நீ ஆல்ரெடி ஒரு நல்ல பொசிஷனில் தானே இருக்கேன். என்ன சிஓ ஆகினேன் ஆசைப்பட்றியா? அது கண்டிப்பாக இந்த கம்பெனியில் நடக்க போகிறதே கிடையாது. பிகாஸ் சேர்மன் அண்ட் டாடி ஸோ ஆயுசு முழுக்க நான் சாப்பிட்ற வரை நான் தான் சிஓவாக இருப்பான். அப்படி நான் இல்லைன்னா என் தம்பி இருப்பான். அப்புறம் வேறு என்ன இன்னும் வளரணும்? புதுசாக ஸ்டார்டப்? இல்லை சார். அப்புறம் என்ன வளரணும்? சிஓ பொண்டாட்டி ஆகணுமா சார்? அப்படின்னு என்ன வந்து ஜேகேவை பார்க்குறா? இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார். அப்படிலாம் எதனா ஆசை இருந்ததுன்னா அது குழி தோண்டி பார்த்துச்சு இல்லையா? புரியுதா சார்? அப்படிலாம் எனக்கு எதுவும் அது இருக்கோ இல்லையோ முன்னாடியே உன்னை வார்ன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அவகிட்ட சாரி கேள். சாரி வேன், சத்தமாக கேள்யா. சாரி வேன், சாரி, ஐம் ஸோ சாரி. தெரியாமல் பண்ணிட்டேன் இல்லையா? நான் உன்னை ப்ரமோட் பண்ணுறேன் சார். நான் உன்னை ப்ரமோட் பண்ண போகிறேன். ஐயோ அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இதொன்னும் உன்னோட கம்பெனி, இட்ஸ் மைண்ட். அண்ட் அதுக்கு என்ன மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கணும்னு எனக்கு தெரியும் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் இது மட்டும் பண்ணாதீங்க. ப்ளீஸ் சார், இது மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ். எங்களையா இவ்வளோ பெரிய பெட்ரைல்? சொந்த ஆஃபீஸ்லேயே வேறு ஆஃபீஸ்க்கு நீ ஒர்க் பண்ணியிருந்தனா கூட நான் சரி பணத்துக்கு வேலை போயிருப்பேன் அப்படின்னா, சொந்த ஆஃபீஸே உனக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்களோட ப்ராஜெக்ட் அது ஹோம் ப்ராஜெக்ட் நீ சொன்னால் என்ன அர்த்தம் இல்லையா? சாரி சார் எக்ஸ்கியூஸ் மீ சாரி சார் அப்படின்னு ரியாக்கு பயத்தில் தூத்துது. ஜேகே அப்படியே முறைச்சிட்ருக்கான். கொஞ்ச நேரம் வெளியே நில்ல இல்லையா? என் பிஏ வந்து சீக்கிரமாக உனக்கு உன் இடம் என்னன்னு காட்டுவாங்க. அசட் கெட் அவுட் அப்படின்னு இல்லையா வெளியே போகிறா. வயன் ஜிகே கிட்ட இங்கே பாருங்க ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ் எதுக்கு இவ்வளோ ப்ளீஸ்? அவள் உனக்கு பண்ணது நியாயம் நீ நினைக்கிறியா? ஐயோ நீங்கள் இப்போ கூப்பிட்டு வார்ன் பண்ண வரைக்கும் போதும் ப்ளீஸ். இந்த ப்ரமோட்லாம் வேணாமே, பாவங்க. நீ பாவம் பார்த்தா இப்படி தான் உன்னை விட்டு எல்லாமே போயிடும் அப்படின்னு ஜேகே சொன்னதும் வயன் அப்படியே ஒரு செகண்ட் கீழே பார்க்குறா. அவளோட லைக் ஜேகேக்கு இப்போ தான் புரியுதா அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு. சாரி, ஆனால் நீ இப்படி பாவம் பட்டன்டி நிஜமா ஆசைப்படுற எதுவுமே உங்ககிட்ட நினச்சி நிற்காது. புரியுதா? எதுக்கு பாவப்படணுமோ அதுக்கு கரெக்டாக போட்டா. எந்த தப்பை எந்த இடத்துல சுட்டி காட்டணுமோ அதை அந்த இடத்துல சொல்லணும். அப்போ தான் அதுதான் ஜஸ்டிஸ். நீ பாவப்பட்டு விடுறதுனால ஜஸ்டிஸ் கிடைக்குமா சொல்லு? கிடைக்காது. பார், இது நான் உனக்காக பண்ணுறேன்னு பாரு. உன் இடத்துல யார் இருந்ததுனாலும் நான் இதை தான் பண்ணியிருப்பேன். புரியுதா? ஸோ உன்னோட பெருந்தன்மையான மனசெல்லாம் கொண்டு வந்து நீ இங்கே வைக்கணுன்ற அவசியமே இல்லை. சாரி, ஆனால் ஒரே ஒரு டைம் கன்சிடர் பண்ணுங்களேன் ப்ளீஸ். அகேன் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. ஐ ஸ்வேர், ஐ ப்ராமிஸ். அது எதுவும் பண்ண மாட்டான். நீ எப்படி சொல்கிற? ஏன் உனக்கு என்ன தெரியும் அவளை பற்றி? ப்ளீஸ், நீங்கள் இப்போ காமிச்ச பயத்துலையா அவங்க கண்டிப்பாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் ப்ரமோட்லாம் பண்ணாதீங்க. இந்த ஆஃபீஸில் அவங்க ஒரு மாதிரி கெத்தா அப்படி பார்த்தோம்ல, ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறா. அது ஆக்சுவலாக வெளியே நிற்கிற லியாக்கே நல்லா கேட்குது. ப்ளீஸ் நீங்கள் சொன்னதுனால தான் நான் நீங்கள் சரி கூப்பிட்டு வார்ன் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நான் வந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். ப்ளீஸ் சார்னு கூப்பிடுங்க ப்ளீஸ் சார்.
Everybody like you. Somebody like you. Somebody like you. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like you. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like you. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like you. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like you. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like you. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like you. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like you. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like you. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like you. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like you. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like you. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like you. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like you. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like you. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like you. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like you. Somebody like you. Somebody like. Everybody like you. Somebody like. Somebody like you.
somebody like you, somebody like, everybody like you. Somebody like you, somebody like you. எனக்கு கால் பண்ணுறாங்க ஸ்பீக்கர் போட்டு எல்லா ஃபோனை வச்சு உட்காந்துருக்காங்க 4 பேர் 2 கேரக்டர் ஃபோனோட பார்த்துட்டு இருக்காங்க. ஹலோ சொல்லுங்க, அந்த பக்கம் வாயன், அந்த பக்கம் யாரு, இந்த பக்கம் எங்க கூட அம்மா நீங்களா சொல்லுங்க. நம்பர் சேவ் கூட பண்ணலையா? நான் தானே உங்களுக்கு நம்பர் கொடுத்தேன், நீங்கள் தான் எனக்கு ஞாபகம் கால் பண்ணணும். நீங்கள் கால் பண்ணால் தானே நான் சேவ் பண்ண முடியும். என்ன லாஜிக்கே நான் பேசுறீங்க? சரி இதான் நம்பர் சேவ் பண்ணிக்கோ. ஓகே மேடம் சேவ் பண்ணிடுறேன். சொல்லுங்க அது நாளைக்கு வீட்டுக்கு வரையா? கண்டிப்பாக வரமாட்டேன். இப்படி 3 லட்சம் சொல்கிறேன். ஆமாம் கண்டிப்பாக வரமாட்டேன். நாளைக்கு என் டேட்ஸ்க்கு பர்த்டே இருக்கானா? ஐயோ அதுக்கெல்லாம் எனக்கு துப்பு இல்லை. எல்லாரும் நினைக்கிறாங்க நீயா ஆண்டி நீயா சொன்னல. ஆமாம் அப்படித்தான் அப்படிதான் பர்த்டே. ஸோ நாளைக்கு நாங்கள் 2 பேரும் அங்கே போய் சாப்பிட்டு இங்கே போய் குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் தூங்குறதுக்கு சரியாக இருக்கும். குடிப்பியா? சேடாக இருந்தாலும் கொடுப்பேன், ஹாப்பியாக இருந்தாலும் ஜேபி அதை யோசிச்சு அப்படியே அதை நேரில் சொல்லிப்பாள். அந்த மூஞ்சி யோசிச்சு பார்க்குறான். தனியாக எதுவும் யோசிச்சு அதெல்லாம் உள்ளதா? சரி ஏன் புரிஞ்சா கஷ்டம் அப்படி இல்லை. அது ஜாலியாக குடிக்க போகிறோம் அப்படின்னு. ஆமாம் கண்டிப்பாக எனக்கு ஒன்றா ஆண்டி போவோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் இருந்து நைட்டு வரைக்கும் வெளியே தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், அப்படியே போவோம், கேக்கு வாங்குவோம், கேக் கடையில் சுற்றி கொடுப்போம், சாப்பிடுவோம், சுற்றிட்டு எல்லாம் ஸ்ட்ரீட்டாக போய் இந்த கடையில் பிஸ்கட் நல்லது அதெல்லாம் பார்த்து சாப்பிட்டுட்டு நைட்டு போவோம். எல்லாம் செஞ்சு கொடுப்போம். எத்தனை பாட்டில் குடிப்போம் அத்தனை பாட்டியும் கொடுப்போம். வீட்டுக்கு போவோம், தூங்குவோம். எப்படி இருக்கு? நீண்ட ஐடியா இங்கே வரக்கூடாது. ஒரு புது சரௌண்டிங்கில் நீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணாலும் நாங்கள் கேட்கலாம் வாங்கி வச்சுருவோம். நீ சும்மா ஒரு எமர்ஜென்சி நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். என்ன சொல்கிறேன்? நல்லா தான் இருக்குது. நான் காசு அனுப்புகிறேன், நீங்கள் கேக் வாங்கிட்டீங்க அப்படின்னா நான் கூட்டிகிட்டு வரேன். நான் கூட்டிகிட்டு வர மாட்டேன். அவ்வளோதானா? இன்னும் அவ்வளோதான். ஏன் நீ அக்கு நான் தான் சொல்ல போகிறேன். அதான் கேட்டேன். நான் செலவு பண்ண என்ன சொன்னீங்க? என் வாயின் கார்டை நான் செலவு பண்ண உங்கள் வாயா? நான் ஒரு பேண்ட் சட்டை நீ பார்த்து வா. பாய் 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 பாய். அதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ் தான். எப்படி சும்மா போட்டு பார்த்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க, அவ்வளோதான். வச்சிடறேன். பாய் பாய். ஒட்டி கேட்குற 2 பேருக்கும் பாய் பாய். அந்த கேப் கேட்குற பாய்க்கும் பாய் பாய். என்னோட ஹஸ்பண்டோட 3 ஒட்டி கேட்குற ஓகே பாய் பாய் அப்படின்னு கட் பண்ணுறா. ஜேகே ஃபேமிலி உட்காந்து
பெருசாகவே தெரியாது. Somebody like you, somebody like you, somebody like you, கண்டிப்பாக somebody like you. அப்படின்னு சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீயாவை எழுப்புறா அவன். எப்போ பாரு லீவுனா என் உயிர் எழுந்து Somebody like, everybody like you. Somebody like, somebody like you. Somebody like, everybody like you. Somebody like, somebody like you. ஹாப்பி பர்த்டே Somebody like, everybody like you. சரி, ஆனால் இன்னைக்கு நம்ம எந்த சர்வீஸும் பண்ண Somebody போகிறதில்ல. like, everybody like you. அம்மா நேற்று Somebody like you. ஆமாம் Somebody like, அவங்க ஃபோன் பண்ணாங்க. everybody like you. எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்து Somebody like, everybody like you. சரி சரி போ நீயும் வா. எனக்கு பர்த்டே அன்னைக்கு நான் என்னைக்கு தனியாக Somebody வச்சுருக்கேன். like என் you. கூட வா. நம்ம போய் என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியே போகலாம். Everybody like சரி you. ஓகே நான் குடிச்சிட்டு போச்சு போயிடுறேன். நான் என்ன ட்ரெஸ் Somebody like, everybody like you. Somebody like you. Somebody like, everybody like you. அப்படின்னு ரெண்டு பேரும் ரெடி ஆகுறாங்க. ஒன்று அப்படியே பக்காவா Somebody like, ஒரு லாவெண்டர் கலர் சாரி, ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ்லெஸ். somebody like you. Somebody like, சைக்கிடுவாங்க தெரியுமா, everybody like you. ஸ்ட்ராப் ரிலீஸாக வச்சு அந்த மாதிரி சாரி. ஓகே, நான் அந்த ரெஃபரன்ஸ் எதுனா கிடச்சதுன்னா போடுறேன். ஒரு டைம் நான் அதெல்லாம் சொல்லிட்டு போடவே மாட்டேன். இந்த இதில் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் அந்த கலர் கிடைக்குமான்னு தெரியல, பட் ஸ்டில் ஐ ட்ரை. Everybody like you. அந்த கலரை கட்டிட்டு வயன் வெளியே வருவோம். இந்த ஆல்மோஸ்ட் வயனோட சாரியும் மியாவோட அந்த Somebody like you. பாடி கொண்டு வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. Everybody like you. ஒரே மாதிரி ஒரே கலர் சிமிலராக இருக்குது. பட் அது கம்ப்ளீட் வெஸ்டர்ன், இது கம்ப்ளீட் ட்ரெடிஷ்னல். இது ட்ரெடிஷ்னல் இல்லை, கொஞ்சம் Somebody like கிளாஸியாக you. சாரி கட்டியிருக்காங்க. Somebody like, ஸோ ரெண்டு பேரும் கிளம்புறாங்க, அவங்க போகிறாங்க. கேட்டி வீட்டில் டோர் ஓப்பன் ஆனோடனே பாப் ஆகுது. இந்த இது பார்ட்டி பாப்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பாப் பண்ணுறாங்க. somebody like you. Somebody like, everybody like you. எனக்கு சர்ப்ரைஸ், எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. Somebody like, everybody like you. Somebody like you. Somebody like, everybody like you. Somebody like, everybody like you. Somebody like you. Somebody like, somebody like, somebody like, everybody like you. Somebody like, everybody like you. Somebody like you. Somebody like, everybody like you. Somebody like, everybody like you. Somebody like you. Somebody like, everybody like you. Somebody like, everybody like you. இதே மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம், சரியா? Somebody அப்படியே like வாய் you. அப்படியே வாடிடுச்சு. Somebody like, everybody like you. ப்ரீத் பண்ண கஷ்டமா இருக்குது. Somebody like, everybody like you. ஷோல்டர் பிடிச்சி Somebody like you. Somebody like, பாரு, everybody like you. இன்ஹேல் பண்ணு. 1 2 3 Somebody 4 like, 5 everybody like you. 1 2 3 4 Somebody like you. Somebody like, பண்றோம். இந்த அளவுக்கு என்னன்னு everybody தெரியல. like you. ஓகே இப்போ Somebody like, everybody like you. Somebody like you. Somebody like, everybody like you. அப்படின்னு ஹக் பண்ணுறா. ஹக் பண்ணி வயனோட முதுகில் ஹக் பண்ணுறா. கூலாகும். Somebody like you. என் செல்லம் Somebody like, everybody like you. எனக்கு ஆப்பிள் கூட ஒரு Somebody like, everybody like you. இங்கே இருக்கேன்.
போகிறேன், நான் சொன்னா somebody கேட்குறேன். like you, சரி somebody like, அப்படின்னு everybody like you, அப்படின்னு அங்கே தான் அந்த கேரக்டர் வந்து வாயை உள்ள கூட்டிட்டு போவாங்க. everybody like, ஜேகேயோட மாமா அவங்க அந்த வீல் சேரை வந்து தள்ளிட்டே somebody இருந்தாங்க. like you, அதுக்கு என்ன ஆச்சு? somebody like, everybody உங்க like பர்த்டே you, பற்றி தானே பேசணும். அதுக்கும் பேசல, என்னாச்சு? somebody like, இன்னைக்கு நடக்கவே ஒரு விஷயம் நடந்துச்சு. somebody like you, அவள் பர்த்டே அன்னைக்கு அவள் நிறைய இழந்துட்டாங்க. everybody அதனால like அவளுக்கு you, அவள் பர்த்டே அப்படின்னாலே somebody like you, somebody like you, ஒரு ஆக்சிடென்ட்ல அவளுக்கு வந்து somebody like you, somebody like, சடனாக அவள் பக்கத்தில் ஸ்பீடாக ஏதோ ஒரு சடனாக ட்ராவல் ஆச்சு. ஒரு காரோ பைக்கோ ஏதோ ஒண்ணு. somebody like you, அந்த மாதிரி எதனா வந்துச்சுன்னா அவளால் பிலீட் பண்ணவே முடியாது. somebody ஃபாக் வர like மாதிரி you, டஸ்ட்டில் பார்க்க முடியுமா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாம் அவளால் ஹேண்டில் பண்ண everybody முடியாது. like you, சரியான எப்படி somebody like you, somebody like you, அப்போ அம்மா அப்பா somebody like you, somebody like, அவள் பர்த்டேக்காக everybody like you, எல்லாரும் ஃபேமிலியாக வெளியே போனோம். அப்போது நான் somebody உட்காந்துருந்தேன் like, ரெஸ்டாரண்ட்டில். somebody like, அப்பா அம்மாவும் ஃபோனில் ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக somebody like you, somebody like, வெளியே ஒரு லேடி everybody like நின்றுட்டு you, இருந்தாங்க. போனோம் ஏதோ அந்த லேடி வந்து வண்டி வந்துட்டு இருந்ததுனால நான் நின்று சோடினான். அவளுக்கு ஏதோ ஆக போதுன்னு அவங்க அப்பா அம்மா வந்து somebody like, அவள் பர்த்டே everybody அன்னைக்கு like you, அவங்க 2 பேரும் ஆக்சிடென்ட் somebody ஒரு மாதிரி like, திணறி அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் எழுந்திருச்சாங்க. அவள் somebody எழுந்திரிச்சப்போ அவள் like, கண்ணு மாதிரி அவள் பார்த்தது somebody like, அவள் அப்பா everybody அம்மாவோட like you, ஸோ அந்த வெரி மூமெண்ட்லேருந்து somebody like you, வாங்கிட்டு அவள் பர்த்டே இந்த மாதிரி somebody ஸ்டார்ட் like பண்ணோம். you, somebody like, நீங்கள் பாப் பண்ணீங்களா அது everybody அவளுக்கு பிரச்சனை like கிடையாது. you, திடீர்னு சடனாக ரோட்டு போயிட்டு இருக்கப்போ அந்த பாப் சவுண்ட் கேட்டுச்சுன்னா அவளால் அதை பேர் பண்ணவே முடியாது. சடனாக பர்த்டே இப்படி தான் இருக்குன்னு அவளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போறீங்க ஏதாவது அவகிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க. everybody அதனால like கான்ஃபிடென்ட்டாக you, உள்ள வந்துட்டான். அது தெரியாமல் நீங்கள் அந்த பாப் பண்ணியிருந்தீங்க somebody like, somebody like, கேக் கட்டிங்கும் நடந்தே இருந்திருக்காது. somebody like you, நான் அப்படியே அழுது டென்ஷன் ஆகி somebody like, everybody அதுக்காக like தான் you, நான் நர்சிங் படித்தேன். ரொம்ப இந்த மாதிரி அடிக்கடி ஆக somebody ஆரம்பிச்சு. like you, ஸோ நர்சிங் படித்த ஆளுக்கு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நான் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். அவ்வளோதான் ஜேகேயோட அம்மாவுக்கு ஜன்மமே செத்து போச்சு. ஒரு பொண்ணு நம்மளை காப்பாற்றிட்டு அவள் மொத்த வாழ்க்கையுமே இழந்து நிற்கிறா அப்படின்னு இவங்க எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. ஜேகேயோட அம்மா அவகிட்ட நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. மியா சரி அவள் வந்ததும் நான் கிளம்பி போகிறோம். சாரி நீங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு நல்ல மூடில் இருந்தீங்க, நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். இல்லை இட்ஸ் ஓகே. ஆக்சுவலாக நாங்கள் தான் உங்கள் 2 பேரோட டேவை ஸ்பாயில் பண்ணிட்டோம். இல்லைனா அழகாக அவள் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இருந்திருப்பீங்கள்ல. இட்ஸ் ஓகே. எனிவேஸ் ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு, அவ்வளோதான். ஜேகேவோட அம்மா அப்படியே உட்காந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. ஜேகே பார்க்குறான், மியாவும் பார்க்குறான். ஆண்டி நீங்கள் ஏன் அழுகிறீங்க? உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை. எல்லாம் தப்பு என்னோடது தான் ஆண்டி, somebody like எல்லாம் you, தப்பு somebody என்னோடது தான். like, புரியுது. everybody like you, அன்னைக்கு காப்பாற்றின அந்த லேடி நான் தான். somebody like you, ஆண்டி மியா அப்படியே எந்திரிச்சு நிற்கிறா. என்ன சொன்னீங்க? அன்னைக்கு உங்கள் காப்பாற்ற அந்த லேடி நான் தான். நான் தான் மியா. அன்னைக்கு காப்பாற்றின அந்த லேடி நீங்களா? somebody like you, இந்த உலகத்துலேயே நான் வெறுக்கிற ஒரே ஆள் தெரியுமா? everybody like you, மியா. என்ன புரிஞ்சுக்கணும்? somebody like you, ஒரு ரோட்டில் ஓரமாக நிற்க தெரியாதா? சோழலாம் நீங்கள் உங்களால் ஒரு 18 வயசு பொண்ணு அவங்க அம்மாவை அப்பாவை தன் கண்ணு முன்னாடி இழந்தது தான் மிச்சம். உங்களுக்கு தெரியுமா? அது 18 அவளோட 20th பர்த்டே. அவள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட எல்லா பொருளும் லைக் ஒரு வருஷத்தில் நம்ம பொண்ணு என்னென்ன நம்ம கிட்ட கேட்கும் அந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி அவள் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வீட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் எங்களை கூப்பிடுறதுக்காக வந்தாங்க அவங்க 2 பேரும். எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு போகிற வழியில் தான் உங்களால் அப்படி நடந்தது. சே உங்கள் கூட அவள் பழகிட்டு இருக்கா அப்படின்னு மியா கடகடன்னு வாயன்கிட்ட போய் வாயனை எழுப்புறா. ஏ வா வான்னு சொன்னேன். என்னடி மியா அவங்கக்கிட்ட நீ ஒன்றும் சொல்கிறதா இல்லடி,
உனக்கு நான் முக்கியமா அவங்க முக்கியமா? நான் முக்கியமா அவங்க முக்கியமா? நீ தான் முக்கியம், வா அப்படின்னு இழுத்துட்டு போகிறா. அவன் திரும்பி ஜேகேவோட அம்மா எல்லாரையும் பார்த்துக்கிட்டே வெளியே போகிறா. ஸோ இதை நம்ம இதோட முடிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஃபோன் போடுறேன். ஓகே.